கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய விலையேறப்பெற்ற பிரண்ணாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளாகிய விலையேறப்பெற்ற முத்துக்களை வைரங்களையும் தனிப்பட்ட நபரையும் குடும்பங்களையும் கர்த்தர் இந்த கால நேரத்திலே உங்களை அதிகமாக ஆசீர்வதித்திருக்கின்றார். சென்ற பதிவிலே 4 பதிவுகளாக நரகம் என்றால் என்ன, பாதாளம் என்பது என்ன, எரிகிற அக்னி கடல் என்றால் என்ன என்பதை பற்றி 4 பதிவுகளாக நாம் காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைய காலை நேரத்திலே உங்களிடத்தில் ஒரு பதிவை பதிய வேண்டும் என்று கர்த்தர் கிருபை செய்தார். அதற்கான தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 16வது அதிகாரம் 6வது வசனம் மாத்திரம் நான் வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்றார். இதில் பார்ப்பீரென்றால், ஜனங்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே அவர் முதல் வருகிலே வருகின்ற பொழுது ஜனங்களை பார்த்து எச்சரிக்கையாக இந்த பரிசேயர் சதுசேயர் உடைய புளிச்ச மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து சொன்னார். அப்ப புளிச்ச மாவு என்றால் என்ன? ஜீவன் தராத ஒரு அப்பமாக இருக்கிறது. என் வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள், அதிலே உங்களுக்கு ஜீவன் உண்டு என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கின்றார். அப்படியாக இருக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை ஜீவனை தருகிற அப்பமாக இருக்கிறது. இந்த பரிசேயர் சதுசேயர் உடைய வார்த்தைகளோ புளிச்ச மாவாக மரணம் தருகிற வார்த்தையாக இருப்பதனால தான் அவர் இந்த பரிசேயர் சதுசேயர் உடைய போதனைகளுக்கு, இந்த புளிச்ச மாவுக்கு, இந்த மரணத்தின் வார்த்தைக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று தேவன் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார். அப்படி என்றால் யார் இவர்கள்? இந்த சதுசேயர் என்பவர் யார்? பரிசேயர் என்பவர் யார்? யார் இவர்கள்? இவர்களுடைய போதனைகள் என்ன? அப்போஸ்தலர்கள் வந்து பிரசங்கம் பண்ணும் பொழுதும் அப்போஸ்தலர்களுக்கு எதிராக நிற்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து வந்து பிரசங்கம் பண்ணுகின்ற பொழுதும் இயேசு கிறிஸ்துவுக்காக எதிராக நிற்கின்றார்கள். மற்றும் ஜெருசலேம் ஆலயத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றால் அங்கே இந்த 2 பிரிவினரும் நின்று கொண்டு ஏதாவது ஒரு தர்க்கம் செய்கின்றார்கள். அப்படி என்றால் இவர்கள் யார்? நிறையா சபை போதகர் இவர்களை பற்றி பேசியிருப்பார் என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இது மிக முக்கியமான ஆழமான காரியமாக இருக்கிறது. இந்த சதுசேயர் பரிசேயர் யார் என்று அநேக பேர் இதை பற்றி போதிப்பதில்லை. ஆனால் தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம், தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரமே தேவன் பரலோகத்தின் பொக்கிஷங்களை காண்பிக்கிற தேவனாக இருக்கின்றார். அப்படியென்றால் இந்த சதுசேயர் பரிசேயர் யார் அப்படி என்று நீங்கள் பார்ப்பீரென்றால், இவர்கள் 2 பேருமே யூதர்கள் தான். இவர்கள் 2 பேருமே இஸ்ரவேல் ஜனங்கள் தான். இவர்கள் 2 பேருமே 12 கோத்திரத்தில் இருக்கிற மனிதர்கள் தான். ஆனால் இவர்களுடைய கோட்பாடுகள் தான் ஒரு பிரிவினரை சதுசேயர் என்றும் ஒரு பிரிவினரை பரிசேயர் என்றும் சொல்லப்படுகின்றார்கள். அப்படி என்றால் இது எங்கிருந்து ஆரம்பித்தது என்பதை நாம் பார்ப்போம் என்றால், பொதுவாக இந்த சதுசேயர் என்பவர்கள் ஆசாரிய கூட்டத்தாராக இருந்தார்கள். இவர்களுடைய பெயர் தாவீதின் நாட்களிலே பிரதான ஆசாரியன் என்று சாதோக் என்பவரிலிருந்து வந்தது. ஆசாரியர் எல்லோரும் மிகுதியாய் அவர்கள் சதுசேயராகவே இருந்தார்கள். முதலிலே அவர்கள் ஒரு கூட்டமாகத்தான் வாழ்ந்தார்கள். அந்த பிரிவின் பெயர் சதுசேயர் என சொல்லக்கூடிய ஒரு பிரிவின், ஒரு போதனையின்
அதாவது பார்ப்பினர் கட்டளையின் மூலியமாக இவர்கள் யூதர்களாக, இவர்கள் பிரிவினை தான், இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட கோட்பாடுகள் தான், இவர்கள் மூலியமாக வழிபடுத்தப்பட்ட அந்த வழிமுறைத்தான் இவர்களை சதுசேயர் என்று சொல்லப்பட்டது. துவக்கத்தில் இவர்கள் யூதருடைய காரியங்களை உற்சாகத்தோடு நடத்தி வந்தார்கள். இயேசுவின் நாட்களில் இவர்கள் தங்கள் சொந்த நன்மையை தேடினதுமன்றி இராஜாங்க விஷயங்களிலும் தலையிட்டார்கள். இது நிமித்தம் ஜனங்கள் அவர்களை அதிகமாக நம்பவில்லை. பார்ப்பிரண்டால் இவர்கள் சாதோக் என சொல்லக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியன், அவன் மூலியமாக நியமிக்கப்பட்ட ஒரு ஆசாரியர் ஒரு கூட்டமாகத்தான் இது இருந்தது. அதை நாம் பழைய ஏற்பாட்டில் எங்கே வாசிக்கலாம் என்றால் 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 24 முதல் 27 வரைக்கும் நான் வாசிக்கின்றேன். சாதோக்கும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை அவன் கூட இருந்து சுமக்கிற சகல லேவியரும் வந்து தேவனுடைய பெட்டியை அங்கு வைத்தார்கள். ஜனங்கள் எல்லோரும் நகரத்திலிருந்து கடந்து தீரு மட்டும் அபியத்தார் திரும்பி போயிருந்தான். ராஜா சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ. கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தனால் நான் எதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வர பண்ணுவார். அவர் உன்மேல் எனக்கு பிரியமில்லை என்பராயில், இதோ இங்கே இருக்கிறேன், அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக என்றான். பின்னும் ராஜா ஆசரனாகிய சாதோக்கை நோக்கி, நீ ஞான திருஷ்டிக்காரன் அல்லவோ? நீ சமாதானத்தோடு நகரத்திற்கு திரும்பு. உன் மகன் அகிமாசும் அபியத்தாரின் மகன் யோனத்தானுமாகிய உங்கள் குமாரர் 2 பேரும் உங்களோடு கூட திரும்பி போகட்டும் என்று தாவீது கட்டளை கொடுக்கின்றார். பாருங்கள், அப்போ தாவீதின் நாட்களிலே தாவீது ராஜாவாக இருக்கின்ற பொழுது இந்த உடன்படிக்கை பெட்டியை பாதுகாத்து கொள்ளும்படியாக நியமிக்கப்பட்ட தலைமை ஆசாரியன்தான் சாதோக் என்பவன். அப்போ அப்சலோம் சில ஜனங்களை 200 பேருக்கு மேலே அவன் ஜனங்களை திரட்டி கொண்டு தன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜனங்களை திரட்டுகின்ற பொழுது இந்த விஷயம் தாவீதுக்கும் தாவீதை விசுவாசிக்கிற கூட்டங்களுக்கும் தெரிஞ்ச உடனே அவங்க என்ன செய்யறாங்க, அந்த இடத்த விட்டு தீரு மலைக்கு மட்டும் ஓடுறாங்க. அப்படி ஓடுகின்ற பொழுது அந்த ஆற்றை கடந்து அக்கறையில் அமர்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது தாவீது என்ன பண்றாருனா, இந்த பிரதான ஆசரனாகிய சாதோக்கு கூப்பிடுறாரு. சாதோக்கு, நீ பெட்டியை பத்திரமா பார்த்துக்கோ, நீ பெட்டி எடுத்துட்டு நீ முதல்ல நீ போ, கர்த்தர் என்னை அங்கே வருவதற்கு அனுமதித்தால் பின்னாடி நான் வரேன் என்று சொல்லி இந்த சாதோக் என்று சொல்லக்கூடிய பிரதான ஆசாரியனை தேர்ந்து கொள்கின்றார். அப்போ தாவீதுக்கும் இந்த சாதோக் என்று சொல்லக்கூடிய ஆசாரியனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது. அதனால என்ன செய்தார்கள் இவர்கள், தாவீது மறுபடியுமாக எருசலேமுக்கு வந்த உடனே இந்த ஆசாரியனை ஜனங்களுக்கு முன்பாக உடன்படிக்கை பெட்டியை காத்து கொண்டு வந்த இந்த சாதாக் என சொல்லக்கூடிய ஆசாரியனை அவர் உயர்த்தி அங்கே ஜனங்களுக்கு முன்பாக அவரை மகிமைப்படுத்தினார். அப்படி படுத்துகின்ற பொழுது இந்த சாதோக் என சொல்லக்கூடிய இந்த ஆசாரியன் மூலியமாக ஆசாரியர்களும் லேவியர்களும் இவன் மூலியமாக நியமிக்கப்பட்டார்கள். அப்போ அந்த நியமிக்கப்பட்ட குழுக்கு பெயர்தான் சதுசேயர். சாதோக் என்ப பிரதான ஆசாரியன் மூலியமாக நியமிக்கப்பட்ட ஒரு குழு, அந்த குழுக்கு ஒரு கோட்பாடுகள். அது என்ன கோட்பாடுகளை பார்ப்பீரென்றால் 3 விதமான கோட்பாடுகளை அவர்கள் அங்கே தெரிந்து கொண்டார்கள். அதாவது எழுதப்பட்ட வேத பிரமாணமே கை கொள்ளப்பட வேண்டியதாக இருக்கிறது. 2வது, மனுஷன் மரித்த பின் சரீர உயிர்த்தெழுதல் இல்லை. 3வது, தேவதூதனும் ஆவியும் இல்லை. இந்த விதமான 3 கோட்பாடுகளை இந்த சாதோக் என சொல்லக்கூடிய தாவீதின் பிரதான ஆசாரியனாகிய சாதோக்கு
உடன்படிக்கை பெட்டியை பாதுகாத்து கொண்டு வந்ததினாலே தாவீதின் மூலியமாக பிரதான ஆசாரியனாக நியமிக்கப்பட்ட இந்த சாதோக் என சொல்லக்கூடிய ஆசாரியன் மூலியமாக அநேக ஆசாரியர்கள், லேவியர்கள் எல்லாத்துக்கும் தலைவராக நின்று கொண்டு இவர் ஒரு குழுவை அங்கே ஆயத்தப்படுத்துகின்றார். இவர் மூலியமாக சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் கீழ்ப்படுகிற அந்த குழுவுடைய பெயர்தான், அந்த கோட்பாடுகள் 3 கோட்பாடுகள் வைத்துக்கொண்டு ஒரு பிரிவாக, ஒரு குழுவாக, ஒரு ஆசாரியர் குழுவாக, ஒரு லேவியர் குழுவாக இருந்தவர்கள் தான் இந்த சதுசேயர்கள். இப்படியாகத்தான் சதுசேயர் என சொல்லக்கூடிய இந்த கோட்பாடுகள் இந்த ஆசாரியன் மூலியமாக இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே லேவியர் மூலியமாகவும் ஆசாரியர்கள் மூலியமாகவும் இந்த 3 விதமான கோட்பாடுகள் ஜனங்கள் மத்தியிலே பரவி ஆரம்பித்தது. அப்படி ஆரம்பித்து வருகின்ற பொழுதுதான் இந்த கூட்டத்துக்குள்ளிருந்து சில ஆசாரியர்கள், சில லேவியர்கள் இவர்கள் முறைமை தவறு, இவர்கள் கோட்பாடுகள் தவறு என்று சொல்லி இதிலிருந்து பிரிந்து வந்தவர்கள் தான் பரிசேயர்கள். பரிசேயர்கள் என்றாலே அதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் பார்ப்பீர் என்றால், பிரிந்து வந்தவர்கள். எங்கிருந்து பிரிந்து வந்தவர்கள்? இந்த சாதோக் என சொல்லக்கூடிய இந்த குழுவுக்குள்ளிருந்து இந்த 3 கோட்பாடுகள் தவறு என்று அதை விட்டு வெளியே வந்தவர்கள் தான் இந்த பரிசேயர்கள். அப்போ சதுசேயர்களும் ஒரு ஆசாரியராக இருக்கின்றார்கள், பரிசேயரும் ஒரு ஆசாரியராக இருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் யாராக இருக்கிறார்கள்? இவர்கள் யூதர்களாகவும் இஸ்ரவேலராகவும் 12 கோத்திரத்தில் ஒருவராகவும் இவர்கள் இருந்தார்கள். பார்ப்பிரண்டால் யூத நாட்டு மக்களாக இவர்களை யூதர்கள் என்று அழைத்தார்கள். ஆனால் தேவன் என்றைக்கு யாக்கோபை இஸ்ரவேல் என்று யாக்கோபுக்கு தேவன் ஒரு புதிய நாமத்தை தருகின்ற பொழுது, அந்த இஸ்ரவேலுடைய கோத்திரத்தில் வந்த, அந்த யாக்கோபுடைய கோத்திரத்தில் வந்த பிள்ளைகளை இஸ்ரவேலர் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். பாருங்கள், இந்த சதுசேயர் என்பவரும் பரிசேயர் என்பவரும் புறஜாதிகள் அல்ல, வேற்று இனத்தார் அல்ல, வேற்று மக்கள் அல்ல. இவர்களும் இஸ்ரவேல் ஜனங்கள் தான், 12 கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் தான். ஆனால் இவர்களுடைய கோட்பாடுகள் தான் இவரை, இந்த குழுக்களை சதுசேயர் என்றும் பரிசேயர் என்றும் அழைத்து கொண்டார்கள். அப்போ அந்த சதுசேயர் என்ற கூட்டம் என்ன செய்து, எழுதப்பட்ட வேத பிரமாணமே கை கொள்ள வேண்டியதாக இருக்கிறது, மனுஷர் மரித்த பின்பு சரீர உயிர்த்தெழுதல் இல்லை, தேவதூதனும் ஆவியும் இல்லை என்று இவர்களுடைய பிரதான போதனைகளாக இருந்தது. ஆனால் பரிசேயருடைய போதனை நீங்கள் பார்ப்பீர் என்றால், இவர்களும் இஸ்ரவேலராக யூதர்களாக 12 கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருந்தால் கூட இவர்களுடைய கோட்பாடுகள் நீங்கள் பார்ப்பீர் என்றால், உயிர்த்தெழுதல் உண்டு, ஆவி உண்டு, ஒரு தேவதூதன் உண்டு என்று இந்த சதுசேயர்கள் எதையெல்லாம் இல்லை இல்லை என்று சொன்னார்களோ அது எல்லாம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம்தான் பரிசேயர். அப்ப இவர்களுடைய கோட்பாடுகள் நீங்கள் பார்ப்பிரண்டால், இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே யூதருக்குள் இருந்த ஒரு மார்க்க வைராக்கியமுள்ள ஒரு கூட்டத்தார். இவர்கள் யூதர்கள் தான். அந்த யூதருக்குள்ள என்ன செய்யனாக்க பயங்கரமான வைராக்கியம் உள்ள ஒரு மார்க்கமுடைய யூதர்களாக இருந்தார்கள். பரிசேயர் என்பது பிரிந்தவர்கள் என்று அர்த்தம் உள்ளது. மோசே கொடுத்த பிரமாணத்தோடு இவர்கள் வேறு போதனைகளையும் சேர்த்து அவ்விதமே கை கொள்ள வேண்டும் என்று சாதித்தார்கள். அப்ப இவங்க என்ன செஞ்சாங்க பாருங்க, மோசேனுடைய பிரமாணங்களை கொண்டு வந்து போதித்து, அதுவும் இல்லாம இவங்க சொந்த ஞானத்தினாலே சொந்த உபதேசத்தை கொண்டு வந்து அதை மோசேயுடைய கட்டளையோடு இணைத்து கொண்டு அதற்கும் நீங்கள் கீழ்ப்படைய வேண்டும் என்று சாதித்தவர்கள். இவைகள் பெரும்பாலும் சடங்காச்சாரங்களை பற்றியவே இருந்தது. இவர்களுடைய நிறைய விதமான போதனை என்னச்சுனாக்கா சடங்காச்சாரங்களையும் பாரம்பரியங்களையும் பற்றியே இருந்தது.
ஸ்நானம் எப்படி செய்யணும், நீங்கள் குளிக்கும் போது எப்படி குளிக்கணும், உங்கள் கை காலை நீங்கள் எப்படி கழுவணும், உங்கள் பாத்திரங்கள் நீங்கள் எப்படியெல்லாம் சுத்தமாக வைக்கணும், ஓய்வு நாளை நீங்கள் நுட்பமாக கை கொள்ளுதல் ஆகிய இவைகளை பற்றி பற்பல ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். பாருங்கள், அப்ப என்ன செஞ்சிட்டான், மோசனுடைய பிரமாணத்தை காட்டிலும் பரிசேயருடைய குழுக்கள் அவர்கள் ஒன்று சேர்ந்து மோசனுடைய பிரமாணத்தை காட்டிலும் இன்னும் அதிகமான கட்டளைகளை, கை இப்படித்தான் கழுவ வேண்டும், காலை இப்படித்தான் கழுவ வேண்டும், ஸ்நானம் பண்ணும்போது இப்படி ஸ்நானம் பண்ண வேண்டும், உங்கள் பாத்திரங்கள் நீங்கள் கழுவுகின்ற பொழுது எப்படி படுக்கணும், எப்படி ஏந்திரிக்கணும், எப்படி நடக்கணும் என்று இப்படிப்பட்ட ரொம்ப கடினமான போதனைகளையும் இந்த பரிசேயர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே இவர்கள் கொண்டு வந்தார்கள். அப்போ ஒருவன் தன்னை தாழ்த்தி பாவ அறிக்கை செய்ய வேண்டியதாக இருக்கிற அந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாவ அறிக்கை செய்ய வேண்டாம், தன் சுயநீதி கொண்ட நன்மையினாலே நீங்கள் அடையலாம், நீ பாவத்தால் அறிக்கை செய்ய வேண்டாம், நீ செய்கிற நன்மையினாலே உன் பாவம் மன்னிக்கப்பட்ட என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு போதனையை கொண்டு வந்து, அது மாத்திரமில்லை, மெசியா ஒருவர் வரப்போகிறாரு, அவர் ஒரு ராஜ்யத்தை கட்ட போறாரு, அந்த ராஜ்யத்தில் நாங்கள்லாம் முதன்மையாக இருப்போம், நாங்கள் அதில் அநேக பேர் பங்கு கொள்வோம், எங்கள் ஆத்மா சாவதில்லை, எங்களுக்கு என்றென்றுமே உயிர்த்தெழுதல் உண்டு, நியாயத்தீர்ப்பு உண்டு என்று போதித்து, தேவதூதர்களும் உண்டு, ஆவிகளும் உண்டு என்று சொல்லி இவைகளெல்லாம் ஜனங்களுக்கு முன்பாக பாரம்பரியமாக கொண்டு வந்தவர்கள்தான் பரிசேயர். பாருங்கள், அப்ப அந்த பரிசேயர் என்போர் 2 பேருமே யார் என்றால் யூதர்கள் தான், 12 கோத்திரத்தில் இருந்த பிள்ளைகள் தான், மெசியா வருவார் வருவார் என்று காத்து கொண்டிருந்த பிள்ளைகள் தான். ஆனால் இவர்களுடைய 2 போதனைகளுமே கர்த்தருக்கு விரோதமான போதனையாக இருந்தது. அப்ப இவனை செஞ்சிட்டான், சதுசையன், தேவன் மெசியா வருவாரா, அவர் வந்தார்னா ஏன்டத்தான் வருவான் என்று இவன் காத்து கொண்டிருக்கிறான். பரிசேயர் என்ன சொல்றான், இல்ல நாங்க உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறோம், நாங்க ஆவிய விசுவாசிக்கிறோம், நாங்க தூதனை விசுவாசிக்கிறோம், மெசியா வந்தார்னா நாங்கத்தான் அதிக விதமான மெஜாரிட்டியாக அவருடைய போதனைக்குள்ளே தலைமை தாங்குவதற்கு நாங்கத்தான் இருப்போம் என்று சொல்லி இவன் ஒரு கூட்டத்தோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனா இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாரு. வருகின்ற பொழுது தேவன் தான் எழுத வைக்கப்பட்ட வார்த்தை, எந்த விதமாக தேவன் வருவார் என்று வேதத்தில் எழுதப்பட்டதோ அந்த வார்த்தையின் பிரகாரம் தேவன் தனிப்பட்ட நபராக வார்த்தையின் நிறைவேற்றுதலாக, வார்த்தையின் பரிபூர்ணத்தின் பிரகாரம் அவர் பூமிக்கு வார்த்தையாக வருவதனாலே இவர்கள் கொண்ட போதனையின் பிரகாரம் தேவன் சதுசேயரிடத்தில் வரவில்லை, தேவன் பரிசேயரிடத்தில் வரவில்லை, தேவன் வார்த்தையாக வந்தார், வார்த்தையின் நிறைவேற்றுதலாக வந்தார், தன் வார்த்தையை பாதுகாத்துக் கொள்ள தேவனாக வந்தார். அப்படி வருகின்ற பொழுது இந்த 2 பேர்த்துக்குமே இயேசு கிறிஸ்துவை பிடிக்கல. ஆனா இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக இவர்கள் 2 பேருமே யூதர்களாக இருந்து கொண்டு மெசியா வருவார் என்று காத்து கொண்டிருந்து 2 பேரும் சண்டை போட்டு கொண்டிருந்தாங்க. மெசியா எங்கிட்டு தான் வருவாரு, எங்க சபைக்கு தான் வருவாரு. உடனே இன்னொருத்த சொல்றான், இல்ல அவர் எங்கிட்டு தான் வருவாரு, எங்களுடைய ஆசாரியன் தாவீதுனுடைய ராஜா காலத்தில் பிரதான ஆசாரியராக இருந்த சாதோக்கன்னு சொல்லக்கூடிய அவர் மூலியமாக, பிரதான ஆசாரியர் மூலியமாக உடன்படிக்கை பெட்டியை பாதுகாத்து கொண்டு வந்த பிரதான ஆசாரியன் தான் எங்களை நியமித்திருக்கின்றார், அவருடைய கோட்பாடுகள் மூலியமாகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் நீங்களோ எங்களிடத்திலிருந்து பிரிந்து போய் நீங்கள் உங்களுக்கென்று சில கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இருக்கிறீங்க, அதனால தேவனு உங்கள்கிட்ட வரமாட்டார் என்று இவங்க 2 பேருமே சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவன் எந்த சபை ஸ்தாபனத்துக்கும் வரல. எந்த மனிதனுடைய ஞானத்தின் பிரகாரம், மனிதனுடைய எண்ணத்தின் பிரகாரம் தேவன் வராமல், அவர் வேத வார்த்தையின் மூலியமாக, தீர்க்கதரிசியின் மூலியமாக எப்படி வருவேன் என்று சொன்னாரோ அந்த வழியாக தேவன் வருகின்ற பொழுது
இயேசு கிறிஸ்துவ இவர்களுக்கு பிடிக்கல. நீங்க எங்க சபைக்கு வரல, அதனால உங்களை எனக்கு பிடிக்கல. இன்னொருத்தனை செஞ்சா நான் நினைச்ச மாதிரி நீங்க எங்க சபைக்கு வரல, அதனால நீங்க எனக்கு பிடிக்கல. அப்ப என்ன செய்யறான் பாருங்கள். இந்த 2 பேரும் சண்டை போட்டு கொண்டிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் சண்டை போட்டு கொண்டிருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்த பிரகாரம் பாருங்க, 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இயேசு கிறிஸ்துவை எதிர்த்து நின்னாங்க. அப்ப இன்னைக்கு எப்படிப்பா வருவார் இயேசு கிறிஸ்து? எந்த சபைக்குப்பா வருவாரு? பாருங்கள், தேவன் வார்த்தையாகத்தான் வருவார். வேத வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ 2ஆம் வருகையிலே தேவன் எப்படி வரவேன் என்று சொன்னாரோ அப்படியாகத்தான் தேவன் வந்தார். 7ஆம் தூதன் எக்கால ஊதுகின்ற பொழுது தேவ ரகசியம் யாவும் நிறைவேறும் என்றும் காலம் இனி செல்லாது முடிந்துவிட்டது என்று தேவன் சொன்னார். ஆனால் ஜனங்கள் இன்னும் பரிசேயர் சதுசேயரை போல இயேசு கிறிஸ்து வருவார் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். தேவன் எளிமையாக வந்ததை முதல் வரிகளை எப்படி அடையாளம் கண்டு கொள்ளவில்லையோ அதே போல 2ஆம் வரிகளை நீங்கள் பார்ப்பீரென்றால் இவர்களும் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. அப்படி என்றால் இந்த பரிசேயர் என்பவரும் சதுசேயர் என்பவரும் வேற்று மனிதர்கள் அல்ல. 12 கோத்திரத்துக்குள்ளேயே யூதர்களாக இஸ்ரவேலாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஆசாரியர்கள். இந்த ஆசாரிகள் தான் தனக்கென்று ஒரு கோட்பாடுகளை நியமித்து கொண்டு அந்த கோட்பாடுகளுடைய குழுவுக்கு சதுசேயர் என்றும், அதே போல இவர்களும் ஒரு கோட்பாடை ஏற்றுக்கொண்டு அதில் சதுசேயர்கள் எதெல்லாம் இல்லை என்று சொல்லுகின்ற வார்த்தைகளை இவர்கள் இருக்கு என்று சொல்லிக்கொண்டு அவர்களிடத்திலிருந்து பிரிந்து வந்தவர்கள் தான் பரிசேயர் என்றும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன செய்கிறார்கள்? இப்போ இயேசு கிறிஸ்து வந்து அங்கே நின்று கொண்டு பிரசங்கம் செய்கிறார்கள். பிரசங்கம் செய்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இவர்கள் கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறார்கள். பாருங்கள், அதை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். மத்தேயு 16வது அதிகாரம் 1 ஒரு 3 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக வார்த்தை மாமிசமாகி கர்த்தருடைய வார்த்தை அவர் சுட்டி காண்பிக்கின்றார். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. மத்தேயு 16வது அதிகாரம் 1 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரயுத்தரமாக, அஸ்தமானமாகிற போது செவ்வானமிட்டிருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்கிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமாக இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்கிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? பாருங்க, தேவன் எங்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரோ, எங்கெல்லாம் அவர் குணமாக்குறாரோ அங்கெல்லாம் போய் நின்றுக்கிட்டு ஏதோ இவங்களுடைய பாரம்பரியத்தையும் இவர்களுடைய கோட்பாடில் கொண்டு வந்து இயேசுகிட்ட நின்றுக்கிட்டு பேச ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ வானம் சூரியன் உதிக்கின்ற பொழுது செவ்வானமா இருக்கின்ற பொழுது பயங்கரமான வெயில் அடிக்கும் என்று சொல்கிற நீங்கள், அதே சூரியன் மறுபடியும் அஸ்தமிக்கின்ற பொழுது அது காற்றும் மழையும் உண்டாகும் என்று, இன்றைக்கு வானத்தில் மழை வரும் என்று நிதானிக்கிற நீங்க, தேவன் வருகிற காலத்தை உங்களால் ஏன் கண்டுபிடிக்க முடியல? தேவனால பூமிக்கு கொடுக்கப்படுகிற அடையாளத்தை ஏன் நீங்க கண்டு கொள்ள முடியல? மழையும் வெயிலும் பற்றி நீங்க காண்கிற அந்த அடையாளத்தை ஏன் தேவன் எப்போ வருவார், தேவன் வருகின்ற பொழுது வானத்தில் கொடுக்கப்படும் அடையாளம் என்ன என்பதை ஏன் நீ காணவில்லை என்று தேவன் அங்கே இந்த பொல்லாத சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே என்று வேறு ஒரு அடையாளம் இல்லை என்று தேவன் சொல்லுகின்றார். பாருங்கள், அப்ப இயேசு கிறிஸ்து போய் எங்கெங்க பிரசங்கம் பண்றாங்களோ அங்கேயும் போய் என்ன பண்றான், இவன் தொந்தரவு செய்யறான். பாருங்கள், மத்தேயு 9வது அதிகாரம் 32 முதல் 34 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷன் அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான்.
ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். பரிசேயரோ, இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்கள் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அப்போ என்ன செய்யறான் பாருங்கள், பரிசேயரு தேவன் பிசாசை துரத்தி ஊமையானவனை பேச வைக்கின்ற பொழுது உடனே என்ன பண்ணிட்டான், அது இவர் பிசாசனுடைய தலைவன், அதனால் தான் இவர் பிசாசை ஓட்டுறார் என்று ஒரு பரிசேயர் சொல்றான். ஆனால் ஜனங்களோ, இந்த விதமான காட்சியை இந்த இஸ்ரவேல் பட்டணத்தில் நாங்கள் ஒரு காலம் கண்டதில்லையே என்று அவர்கள் தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் இரவும் பகலுமாக நியாயப்பிரமாணத்தில் கீழ்ப்படிந்து மோசனுடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து ஆசிரியனாகவும் பரிசேயராகவும் சதுசேயராக நின்று கொண்டு நீதிமானாக வாழ்ந்து கொண்டிருந்த இவர்களோ தேவனை புறக்கணித்தார்கள். ஏன் புறக்கணித்தார்கள்? தேவனு நாங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி எங்க சபை கோட்பாடுக்குள்ள அவரு வரல. அவர் எங்களிடத்துல வரல. நாங்கெல்லாம் குழுவா சேர்ந்து மெசிய வந்தானா இப்படித்தான் வருவாரு, எங்களிடத்துல வருவாருன்னு நாங்க நினைத்து கொண்டிருந்தோமே. நாங்க நினைத்தது போல தேவன் எங்களிடத்துல வரல. அப்போ ஒரு யூதன் அவன் நல்லவனாக இருந்தாலும் ஏழை மக்களுக்கு உதவி செய்திருந்தாலும் ஒரு நீதிமானாக இருந்தால் கூட 12 கோத்திரத்துக்குள்ள ஜனங்கள் இந்த 2 பிரிவுக்குள்ள ஒருவன் கண்டிப்பாக சேர்ந்திருக்க வேண்டும். அப்படி இந்த 2 பிரிவுக்குள்ள அவங்க சேராமல் இருந்தால் அவர்களை தன்னுடைய கூட்டத்திலிருந்து ஒதுக்கி வைத்து கல்லெறிந்து கொல்லப்படுவார் என்று சட்டம் இருக்கிறது. அப்ப என்ன செய்வாங்க இந்த யூதர்கள்? 12 கோத்திர ஜனங்கள் இருந்தால் கூட ஒன்று இந்த பரிசேயருடைய கூட்டத்துக்குள்ள அவன் இருக்க வேண்டும், அல்லது அவன் சதுசேய கூட்டத்துக்குள்ள இருக்க வேண்டும். அப்படி 2 கூட்டத்துக்குள்ள இல்லாத ஒருவன் இருப்பான் என்றால் அவனை கல்லெடுத்து அடிப்பார்கள். அதுதான் ஸ்தேவானுக்கு நடந்தது. ஸ்தேவான் என்ன செய்தார்? பரிசேயர் கூட்டத்துக்குள்ளும் சேரவில்லை, சதுசேயர் கூட்டத்துக்குள்ளும் சேரவில்லை. அவர் வார்த்தையாக நின்றார். அதனால் தான் பாருங்கள், அவர்கள் கல்லெடுத்து அடித்து ஸ்தேவானை கொன்றார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவும் இந்த 2 கூட்டத்துக்குள்ள வராமல் இருப்பதனால தான் இந்த ராஜா எங்களுக்கு தேவையில்லை. இதே இயேசு கிறிஸ்து சதுசேயர் கூடவோ பரிசேயர் கூடவோ சென்றிருப்பார் என்றால் நிச்சயமாக அவரை கொல்வதற்கு அங்கு அனுமதி இல்லாமல் போயிருக்கும். ஏனென்றால் அந்த கூட்டத்தார் கண்டிப்பாக கொல்ல விட்டிருக்க மாட்டார்கள். அப்ப தேவன் எந்த சபை ஸ்தாபனத்தை கூட அவர் சேராதபடிக்கு வார்த்தை என்ன சொல்லப்படுகிறதோ, தீர்க்கதரிசியின் மூலியமாக தேவன் பூமியில எப்படி வெளிப்படுவார், வெளிப்பட்டார், அவர் என்ன செய்வார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை அவர் நிறைவேற்றுதலாக வந்தார். அப்ப இயேசு பார்த்துட்டு, நீங்க விசுவாசிக்க வேண்டாம், நான் செய்கிற கிரியைகளை பாருங்க, நீங்க வேத வார்த்தை ஆராய்ந்து பாருங்க, என் கிரியைகள் நான் யார் என்று உங்களுக்கு காண்பிக்கின்ற சொல்லுகின்ற பொழுது இவர்கள் வேத வார்த்தைக்கு வரல. இவர்கள் பாரம்பரியத்திலும் சடங்காச்சாரத்தில் நின்று கொண்டு கர்த்தரை மறுதலித்தார்கள். அப்படி மறுதலிக்கின்ற பொழுதுதான் என்ன செய்தார்கள்? தேவன் எங்கு வந்து நின்றால் கூட பாருங்கள், அங்கு நின்று கொண்டு இவர்கள் தேவனை புறக்கணிப்பதற்காக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கேட்காதபடிக்கு அவன் சபையிலே கட்டளையிட ஆரம்பித்தான். சதுசேயருடைய குழுவிலும் பரிசேயர் குழுவிலும் ஒரு அறிக்கை விடப்படுகிறது. இந்த இயேசுன்னு சொல்லக்கூடிய மனிதன் எங்காவது பிரசங்கம் பண்ணுகின்ற பொழுது அவருடைய வார்த்தைகள் நீங்கள் யாராவது அங்கு கேட்டுக்கொண்டு இருப்பீர் என்றால் உங்களை நான் எங்களுடைய ஸ்தாபனத்திலிருந்து எங்களுடைய குழுக்களிலிருந்து நான் உங்களை விலக்க பண்ணி உங்களை நான் கல்லெடுத்து அழைச்சிக் கொள்வோம் என்று ஒரு கட்டளை அங்கு பிறக்க வைத்தார்கள். அதனால் தாங்க அப்போஸ்தலர்களையும் இவர்கள் கொலை செய்யும்படி தேடினார்கள்.
புதிய நாமத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பாருங்கள், கொலை செய்யும்படியாக இவர்கள் தேடினார்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திலும் தான் பாருங்கள், பவுல் என்கின்ற சவுல் இப்படிப்பட்ட ஒரு பரிசேயர் கூட்டத்துக்குள்ள இருந்துதான் ஸ்தேவான் கொல்லுவதற்காக அந்த ஜனங்களுடைய மேலாடையை கையில் பிடித்து கொண்டு ஸ்தேவான் அடிச்சு கொள்கின்ற பொழுது ஒவ்வொரு கற்களும் படுகின்ற பொழுது அதை பார்த்து கொண்டு நின்றிருந்தான் என்று வேதம் போதிக்கிறது. அப்போ இந்த பவுல் என்கின்ற சவுல் எப்படியாக இருந்தார்? அவர் ஒரு பரிசேயருடைய மகனாக இருந்தார். பரிசேயருடைய கோட்பாடுக்குள்ள இருந்துகிட்டு அநேக விதமான சடங்காச்சர்கள் மூலியமாகவும் அநேக விதமான பாரம்பரியத்தின் மூலியமாகவும் பரிசேயருடைய கோட்பாடுக்குள்ளே அநேக விதமான ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி சில விதமான கோட்பாடுகள், சொந்த கோட்பாடுகள் வைத்துக்கொண்டு இவன் அந்த இடத்துல ஒரு பிரதான ஆசிரியனாகத்தான் பவுல் சவுலாக இருக்கின்ற பொழுது அவனும் அதை தான் செய்து கொண்டிருந்தான். பாருங்கள், அதை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் 1 முதல் ஒரு 5 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி, இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார். நியாய பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாய பிரமாணத்திற்கு விரோதமாய் என்னை அடிக்க சொல்லலாமா என்றான். சமீபத்தில் நின்றவர்கள், தேவனுடைய பிரதான ஆசிரியரை வைகிறாயோ என்றார்கள். அதற்கு பவுல், சகோதரரே, இவர் பிரதான ஆசிரியர் என்று எனக்கு தெரியாது. உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதை என்றான். பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து, சகோதரரே, நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாயிருக்கிறேன். பாருங்கள், பவுல் சவுலாக இருக்கின்ற பொழுது என்ன சொல்கின்றார்? நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாயிருக்கிறேன். மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றி நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொன்னான். சொன்னவனே பாருங்கள், 2 கூட்டத்தாரும் போயிட்டாங்க. அவன் இப்படி சொன்ன போது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. கூட்டம் 2ஆக பிரிந்தது. பாருங்கள், பவுலை சிறைப்படுத்தி கொண்டு வந்து அங்கே நியாய பிரமாணத்தை கொண்டு நியாயம் தீர்ப்பதற்காக ஆசிரியனாக அனனியா நின்று கொண்டிருக்கின்ற பொழுது பவுலோ, நான் பரிசேயன், நான் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறேன், அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் எப்படி நியாயம் தீர்க்க முடியும் சொன்னவனே பாருங்கள், அங்கிருந்த கூட்டம் கலைக்கப்படுகிறது. ஏனென்றால் பவுல் சவுலாக இருக்கின்ற போது அவர் பரிசேயனுடைய மகனாக பரிசேயனாக இருந்ததுனாலே பாருங்கள், அந்த கூட்டம் 2ஆக பிரிந்தது. அதே போல பாருங்கள், எந்த இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த 2 கூட்டத்துக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனால் இந்த 2 கூட்டத்துக்குள்ள இல்லாமல் இருப்பார்கள் என்றால் அவர்களை கல்லெறிந்து அடிக்கப்படுவார். அதுதான் ஸ்தேவானை அவர்கள் கொன்று போட்டார்கள். இன்னும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.